பல முறைகளில் பலவிதமாக நமது குரு காட்டிய அருள்வழியில் உலகம் தோன்றி ஓர் பிரபஞ்சமாகி பிரபஞ்சத்தில் சூரியன் தோன்றி பின் இப்பிரபஞ்சத்தில் உயிர் தோன்றி நமது பூமியின் ஈர்ப்புக்குள் வந்த பின் இந்த உயிரணு எதை கவர்ந்து நுகர்ந்து உணர்வினை உடலாக்கி அந்த உணர்வின் உணர்ச்சியினை இயக்கி அதன் வாழ்வில் அது வளர்ந்து வந்தாலும் நாம் பல கோடி சரீரங்களை பெற்று பல கோடி தீமைகளை இருந்து விடுபட்டு பல கோடி தீமைகளையும் அனுபவித்து பின் எத்தனையோ இம்சைகள், எத்தனையோ தொல்லைகள், எத்தனையோ நரக வேதனைகள் பார்க்கின்றோம். இன்று ஒரு வண்டை நசுக்கிவிட்டால் அது படும் துயரம் அதற்கு காப்பதற்கு யாரும் இல்லை. ஒரு ஆடோ மாடோ காட்டுக்குள் தாக்கப்பட்டால் அந்த வேதனையிலிருந்து அது மீள்வதற்கில்லை, வேதனைப்படுகின்றது. ஆனால் அந்த வேதனை அதிகரிக்க எதனை எண்ணி அந்த எதனால் தாக்கப்பட்டதோ தாக்கப்பட்ட அந்த உடலை எண்ணி வேதனைப்படுகின்றது. ஆக தாக்கப்பட்ட உடலின் உணர்வை ஏங்கி, உதாரணமாக ஒரு ஆடு சாந்தமானது அதை தன் புல் மேய செல்லுகின்றது. அப்போது அதனுடைய வாசனையால் நுகர்ந்து அறிகின்றது இப்பக்கம் புல் இருக்கிறது என்று. அந்த புல்லின் உணர்வு உயிரிழப்பட்ட பின் அந்த உணர்ச்சிகள் இந்த உடலை இயக்குகின்றது. ஆக எந்த பக்கம் மனம் வருகின்றதோ அப்பக்கம் இந்த உடலை நகர்த்தி சென்று அது உணவாக எடுக்க செல்லுகின்றது. ஆயினும் ஒரு நரி ஆட்டை உற்று பார்த்து தன் இறைக்காக பொதுவாக இறைக்காக நுகர்ந்து அறிகின்றது. ஆடு இருக்கிற பக்கம் அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளாக இயக்கப்பட்டு ஆடு இருக்கிற பக்கம் அழைத்து செல்லுகின்றது. மூசிக வாகன சுவாசித்த உணர்வுகள் அது வாகனமாக அமைந்து அதன் உணர்வின் தன்மை கொண்டு தன் இறைக்காக அழைத்து செல்லுகின்றது. இப்போது தன் இறைக்காக அழைத்து செல்லப்படும் போது பார்த்த உடனே ஆவேசமும் அதிகொதிகளும் ஏற்படுகின்றது. எப்படியும் வெறிகொண்டு தாக்கி அதை உணர்வின் தன்மை உணவாக உட்கொள்ளும் சக்தி வருகின்றது அந்த உடலையும். ஆனால் ஆடோ சார்ந்த நிலை கொண்டது, நரியின் வேக உணர்வினை சுவாசிக்கின்றது. சுவாசித்த உணர்வோ அதனுடைய வறுமையான நிலையை கொண்டு இதை தாக்கி உணவாக உட்கொள்ள விரும்புகின்றது நரி. ஆனாலும் நரியின் உணர்வை நுகர்ந்த இந்த ஆட்டின் உயிர் அது வேதனைப்படுத்தும் உணர்வினை கவர்ந்த பின் குளவி எப்படி ஒரு சாந்தமாக இருக்கும் புழுவில் தன் உடலில் விஷத்தை தாக்கும் போது அந்த விஷம் புழுவின் உடல் முழுதும் பரவி புழுவை உருவாக்கிய அணுக்களில் செருகி அது உணர்ச்சியின் தன்மை துடிப்பு அதிகமாக்கி உயிரின் துடிப்பால் புழுவின் உயிரின் துடிப்பால் இந்த குளவியின் உணர்ச்சிகள் அதிகரித்து அது விஷத்தின் இயக்கமாக இந்த அணுக்கள் மாறுபட்டு புழுவின் உடல் நீளமாக இருப்பினும் இந்த குளவியின் ரூபத்தை ஏற்படுத்திய குளவின் உடலில் ஏற்பட்ட விஷம் புழுவின் உடலுக்குள் தாக்கப்பட்ட பின் அந்த அணுக்கள் அதே போல விரிவடைந்து இந்த புழுவே குளவியாக மாறுகின்றது.
இந்த குளவி என தனக்குள் எப்படி விஷத்தை உருவாக்கியதோ இதே போல அந்த அணுக்கள் அந்த விஷத்தை நுகர்ந்து விஷமே அதற்கு பிரதானமாகின்றது. தன் உடல் உள்ள விஷத்தை மண்ணில் பாய்ச்சி அந்த உணர்வினை எடுத்து ஒரு கூட்டை கட்டுகின்றது. இப்போ நாம சாதாரணமா ஒரு மண்ணை எடுத்து கட்டினோம்னா உடைஞ்சு போகும். அந்த புழு அந்த குளவி தன் உடல் உள்ள விஷத்தன்மையை அந்த உமிழ்நீரை உமைத்தி அந்த மண்ணை பிசைந்து கூடு கட்டுகின்றது. தன் உடல் உள்ள விஷத்தின் தன்மையை இந்த புழுவின் மேல் தாக்கி அது உடல் முழுதும் பரவ செய்கின்றது. பின் அந்த உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் விஷத்தின் தன்மை மாறிய பின் இந்த புழுவின் உடல் குறுகி குளவி என்ற ரூபம் அடைகின்றது. இதை போலதான் இந்த நரியின் வேதனைப்படுத்தும் உணர்வுகள் அந்த ஆவேச உணர்ச்சிகளை ஆடு நுகரப்படும் போது சாந்தமான அந்த ஆற்றின் உருவாக்கிய அணுக்களில் இந்த நரியின் உணர்வு உயிரிழப்பட்ட பின் இந்த உணர்ச்சிகள் அதன் உடல் முழுதும் படர்ந்து நரியின் உணர்ச்சிகள் அனைத்தும் ஆற்றின் அந்த உணர்வலைக்குள் பெருக்கி விடுகின்றது. பின் நரியோ ஆட்டை தன் இறைக்காக துன்புறுத்தி அது வேதனைப்படுத்தி அதனுடைய தசைகளை இது உணவாக உட்கொள்ளுகின்றது. அதை அடித்துக் கொள்ளும் போது அந்த ஆட்டிற்கு எத்தனை வேதனை இருக்கும். அந்த வேதனையின் உணர்வுகள் அதிகரிக்கப்படும் போது நரியின் நினைவாற்றலே அதிகமாகின்றது. ஆட்டின் கண்கள் கூர்மையாக அந்த நரியை உற்று பார்த்ததனால் அதனுடைய வலிமை கொண்ட உணர்வுகள் ஆற்றின் உயிரான்மை வெளிவந்த பின் நரியின் ஈர்ப்புக்குள் வந்து அதன் உணர்வை கவர்ந்து நரியாக உருவருகின்றது. இப்படித்தான் பல கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக வர காரணமும் இதை போன்றுதான். இன்று நாம் பாம்பாக இருந்திருப்போம், கொசுவாக இருந்திருப்போம், மூட்டைப்பூச்சியாக இருந்திருப்போம். அதை நமது தாய் தந்தர்கள் நசுக்கி இருப்பார்கள், வேதனைப்பட்டிருக்கும். அப்ப அந்த வேதனையுடன் யார் கொண்டாரோ அந்த உணர்வுக்குள் ஈர்ப்புக்குள் இந்த உயிர் உடலுக்குள் வந்திருக்கும். நமது தாயின் உணர்வினை அதை நுகர்ந்து நம்மை மனிதனாக உருவாக்கும் நிலை பெற செய்கின்றது. ஆட்டை நரி கொன்று அது உணவாக உட்கொள்ளும் போது நரியின் ஆட்டின் உயிரான்மா நரியின் உடலுக்குள் சென்று நரியாக பிறக்கின்றது. ஒரு மனிதன் ஆட்டை அடித்து அது கொல்லப்படும் போது அதனுடைய உணர்வுகள் எந்த மனிதன் கொல்லுகின்றானோ அவன் ஈர்ப்புக்குள் வந்து அது மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுகின்றது. ஆனால் ஆட்டை நரி அடித்து கொண்டு சென்றாலோ அதனுடைய விஷம் இதுக்குள் அடங்கி அதன் உணர்வாக மாற்றிக் கொள்ளுகின்றது, உடல் வலிமை பெறுகின்றது. ஆடோ தனக்குள் வெளிப்படும் விஷத்தின் தன்மை அது புல்லாக அது தனக்குள் அது இரையாக எடுக்கும் போது தன் விஷத்தின் தன்மை உமிழ்த்தி அதை கொண்டு பிஸ்கட் போல அதை கரைத்து தன் உடலாக மாற்றுகின்றது. அப்போ இந்த புல்லில் இயற்கையில் உள்ள விஷத்தின் தன்மையும் இதனுடைய விஷமும் இணைந்து அதனுடைய நிலை கரைந்து அதனுடைய உணவுகள் உணவாக மாறுகின்றது. அப்போது இந்த விஷத்தின் தன்மை ஆடு தன் உடலுக்குள் எடுத்து விஷத்தின் வலிமையாக பெறுகின்றது. அதனுடைய மனமோ சாந்தமான நிலைகள் படுகின்றது. இப்ப அதனுடைய மலத்தை நாம் நுகர்ந்தோம் என்றால் இப்ப ஆடு பலவிதமான பச்சளைகளை அது உணவாக உட்கொள்ளுகின்றது. அப்போது அதில் உள்ள விஷத்தன்மை தன் உடலாக மாற்றிக் கொள்ளுகின்றது. ஆனால் விஷம் மாறிய பின் சிறிதளவே விஷத்தின் தன்மை கொண்டு இந்த உணர்வின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் மலமாக வெளிவருகின்றது. இந்த ஆட்டை மீண்டும் அந்த மலமாக வெளிவரப்படும் போது அந்த ஜூட்டினை நாம் நுகர்ந்து பார்த்தால் நம் உடல் உள்ள ஆஸ்மாக்களோ அல்லது நம் உடல்களில் சொறி சிறங்கு போன்ற வரும் அந்த உணர்வின் விஷத்தன்மை உருவாக்கும் இத்தகைய நிலைகளை மாற்றும் தன்மை வருகின்றது. அதெல்லாம் அது மூட்டுக்கு மூடு
அதாவது வாதத்தால், அதாவது வேதனையால் அது உருவாகும் மூட்டு வாதங்களில் வரும்போதும் அந்த சாணத்தின் ஆவியை நாம் விட்டோம் என்றால் இந்த விஷத்தை அது தனித்து விடுகின்றது, நலம் பெறுகின்றது. ஆனால் அந்த ஆற்றை மனிதன் கொல்லப்படும் போது அந்த ஆற்றின் உயிரான்மா மனித உடலுக்குள் வந்து அது மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுகின்றது. இன்று நாம் இரவிலே உறங்கப்படும் போது கொசு நம்ம ரத்தத்தை குடிக்கின்றது. ஆனால் எந்த மனிதனின் ரத்தத்தை அதிகமாக குடித்து அதனுடைய நிலைகள் அது குறுகிய காலத்தில் மடிகின்றதோ அந்த மனிதன் உடலுக்குள் கொசு உயிரான்மா வந்து விடுகின்றது. இதே போல அந்த கொசுவின் உயிரான்மா மனித உடலுக்குள் வந்த பின் இந்த மனித உணர்வை கருவாக்கி உடலாக்கும் அது ஈசனாக மாறுகின்றது இந்த கொசுவின் உயிரான்மா. நாம் பல கோடி தீமைகளிலிருந்து விடுபட்டு 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 நாம் இன்று தீமைகளை அகற்றிடும் நிலை பெற்ற பின் மனிதனாக இருக்கும் நாம் தீமைகளை அகற்றிடும் திறன் பெற்ற நாம் தீமைகளை நுகர்ந்தேதான் நமது வாழ்க்கையில் வாழுகின்றோம். எப்படி? உதாரணமாக அன்பும் பண்பும் பரிவு கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் பிறர்படும் வேதனைகளை நுகர்ந்த பின் அவன் வேதனைப்படுகிறான் என்று அறிகின்றோம். அப்ப அவன் உடலில் வேதனைப்பட்ட இந்த உணர்வை நாம் நுகரப்படும் போது இந்த உணர்வு உயிரிலே பட்ட பின் இந்த உணர்ச்சியில் நம் உடல் முழுதும் படர்ந்து எந்த நண்பனை எண்ணினோமோ அந்த நண்பனின் உடல் அந்த உணர்ச்சிகள் நமக்குள்ளும் பரிமாணம் கொண்டு அவனை காக்க வேண்டும் என்ற உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. அதன் வழி நண்பனை காக்க முயற்சிக்கின்றோம். அந்த நண்பனை காக்க முயற்சி எடுத்தாலும் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். நண்பன் மீது பாசமும் பரிவும் கொண்டு அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு ஈகை கொண்டு துணிந்த நிலைகளில் உதவி செய்ய நேர்ந்தாலும் அந்த வேதனை என்ற உணர்வுகள் நம் உயிரிலே பற்றுதான் அறிய முடிகின்றது. அந்த உணர்ச்சிகள் உடலுக்கு முழுதும் படர்ந்து நம்மை இயக்கி அறிய செய்கின்றது. ஆனாலும் அறிந்த பின் நாம் எப்படி அந்த வேதனை என்ற விஷத்தன்மை எதிலையும் ஊடுருவும் சக்தி பெற்றது. அந்த நண்பன் வேதனைப்படும் உணர்வினை நாம் நுகரப்படும் போது நம் உடல்ல எந்த பரிவு கொண்ட மனம் கொண்டு அன்பு கொண்டு பரிவு கொண்டு எண்ணினோமோ அந்த அன்பு கொண்ட உணர்வுக்குள் அந்த விஷம் என்ற உணர்வு ஊடுருவுகின்றது. குளவி எப்படி கொட்டி புழுவின் ரூபம் மாறியதோ இதே போல ஒரு மனிதன் நோயால் வாதனைப்படுகின்றான், வேதனைப்படுகிறான் என்றால் அந்த வேதனையான உணர்வு நாம் நுகரப்படும் போது நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல அணுக்களில் ஊடுருவுகின்றது. அப்ப அந்த அணுத்தன்மையின் மலம் நம் உடலிலே படரப்படும் போது நல்ல அணுக்களின் ரூபங்களும் மாறுகின்றது, நம் உடலும் நலிகின்றது. அந்த மனிதன் வேதனைப்பட்ட உணர்வை நமக்குள் விளையத் தொடங்கி விடுகின்றது. நாம் தவறு செய்யவில்லை, ஆனால் பண்பும் அன்பு கொண்டு நாம் பார்க்கும் நாம் அதன் உணர்வு நமக்குள் மாற்றும் நிலையே வருகின்றது. ஏனென்றால் சாந்தம் கொண்ட ஆற்றின் உணர்வினை ஆடு நரியின் உணர்வினை பார்க்கும் போது அதனுடைய வேதனை உணர்வு ஊடுருவி இந்த ஆடு நரியாக மாற்றும் நிலை வருவது போல ஒரு மனிதன் வேதனையால் சந்தர்ப்பத்தால் அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு அடுத்த மனிதன் பண்பு கொண்டு பார்ப்பாரானால் அந்த விஷமான உணர்வு நம் உடலுக்குள் செருகி அதன் உணர்வுகளை மாற்றி விடுகின்றது. இது ஒரு மனிதனை பார்க்கும் போது ஒரு நிலை. இப்போ அது அல்லாது நாம் தொழிலின் நிமித்தம் நாம் செயல்படுகின்றோம். நாம் வியாபாரத்தை நாம் பெருகி இருக்கப்படும் போது இதே போல பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்ற நிலை கொண்டு வாழும் மனிதன் பிறருக்கு துன்பத்தை நீக்க அவர்கள் நல்ல முறை வாழ வேண்டும் என்று கடன் கொடுத்து வாங்கும் போது
அந்த கடன் கொடுத்தாலும் தான் இன்னொரு பக்கம் இவர் கடன் வாங்கிதான் கொடுக்கின்றார். அப்ப நாம் கடன் நாம கொடுத்தவரும் சரியான நேரத்தில் கொடுக்க முடியவில்லை என்றால் கடன் வாங்கி செல்வரும் அவரும் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார். நேரத்தில் நாம் அந்த காசு வந்து சேரலைன்னா ஐயோ நம்மளுக்கு உதவி செய்தாரே கொடுக்க முடியலே என்ற வேதனையை செய்யப்படும் போது அவருக்கும் வேதனையாகின்றது. நாமும் கடனை வாங்கி மற்றவருக்கு கடன் கொடுத்திருக்கும் போது சரியான நேரத்தில் நமக்கு வரவில்லை என்றால் நாம் கடன் கொடுத்தவருக்கு கொடுக்க வேண்டுமே என்ற வேதனை வருகிறது. இது சந்தர்ப்பம். அந்த வேதனையான சந்தர்ப்பத்தில் நாம் நுகரப்படும் போது நாம் எத்தகைய நல்ல குணங்கள் கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினோமோ, ஆனால் கொடுக்க முடியாத போது அவரை எண்ணி அதே உணர்வு நாம் நுகரப்படும் போது அவருக்கு உதவி செய்த அந்த உணர்வும் குணம் முதல்ல மகிழ்ச்சியா இருக்கும். இந்த வேதனை என்று சேர்க்கப்படும் போது அவரை எண்ணும் போது நம்மளுக்குள் அந்த வேதனை என்ற அணுவின் தன்மையை உருவாக்கி விடுகின்றது. இப்போ இதே மாதிரி நாம் தவறு செய்யவில்லை, நுகர்ந்த உணர்வு உயிரை பற்றி இந்த உணர்ச்சிகளால் தான் நாம் அறிகின்றோம். ஆனால் அந்த அறிந்த பின் நாம் இந்த உணர்ச்சியை தூண்டும் இந்த உணர்வினை மீண்டும் அது நுகராது தடுத்து பழகுதல் வேண்டும். இப்ப குழம்பு வைக்கிறோம், காரம் அதிகமாகிவிட்டால் குறைத்து அடுத்தபடி குறைத்து பார்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். இதே போலதான் நமது வாழ்க்கையில் ஒரு குறைகளை காணுகிறோம் என்றால் அது மாற்றி அமைக்கும் சக்தி பெற வேண்டும். உதாரணமாக இப்ப அவர் கடன் கொடுத்தார், ஆனால் நேரத்தில் கொடுக்க முடியவில்லை என்று வேதனை, நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்களும் அதே வேதனை. இப்படி மனிதனின் வாழ்க்கையில் தவறு செய்யக்கூடாது என்று எண்ணினாலும் சந்தர்ப்பம் முடியாத நிலையில் ஏறும்போது அந்த நல்ல குணத்தை காக்க வேதனைப்படுகின்றோம். இத்தகைய வேதனையில் தனக்குள் சேர்ந்து கொண்ட பின் நம்மகிட்ட சாப்பாட்டுக்காக வேண்டி வாங்கி போயிருப்பாரு. அவரு ஏதோ சம்பளம் வாங்கி கொடுத்துடலான்னு நினைப்பாரு. ஆனால் சம்பளம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எண்ணும் போது அதுல ஏதோ நாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் காசு குறையா வந்திருக்கும். அதுல 4 பக்கம் வாங்கியிருந்தால் ஒரு பக்கம் கொடுக்க முடியாத நிலைகள் ஏற்படும். அந்த கொடுக்க முடியாத நிலைகள் ஏற்படும் போது யாருக்கு கொடுக்க முடியாத போகுது? மிரட்டி நம்மளை காசு வாங்குவார்னு தெரிஞ்சு அவர் காசு முதல்ல போயிடும். ரோட்ல வந்த கண்ணா பின்னான்னு பேசுவாருன்னு சொன்னா உடனே அவங்க காசை கொடுத்துரும். ஏன்னா அவரை நாம் அடைக்கிற வேண்டும் என்று அவர் சமாளிச்சிடும். இப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் மிரட்டா இருந்தா அவங்களுக்கு கடன் கொண்டு நம்ம கொடுத்துட்டோம்னா இவங்க சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிற நிலைக்கு இந்த ஈவி இறக்கம் உள்ளவருக்கு நாம் இதை சமாதானப்படுத்தும் போது அங்க கொஞ்சம் பார்த்து கொடுக்கலாம் தாங்க. அப்ப பார்த்து கொடுக்கலாங்கிற போது அவருக்கும் கொடுக்க முடியலைன்ற வேதனை வருது. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க, நம்மளை பார்த்து கொடுக்கலையே அப்படிங்கிற இவங்களுக்கு அந்த வேதனை வருகின்றது. சந்தர்ப்பம் இது. இப்ப மனிதனின் வாழ்க்கையில் சகஜ வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே வேதனை என்ற விஷத்தன்மையை நாம் நுகர நேருகின்றது. அன்பையும் அரவணைப்பையும் காக்க இந்த காக்கும் உணர்வுடன் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியலையே, செயல்படுத்த முடியலையே இந்த வேதனை வருகின்றது. அந்த வேதனை என்ற உணர்வுகள் நாம் சுவாசிக்கும் போது நாம் அந்த நல்ல குணத்துடன் இணைந்து நாம் யார் உதவி செய்தாரோ அவரை நினைக்கும் போதெல்லாம் இப்படி அவள் கொடுக்க முடியலையேன்னு சொல்லி இது நமக்குள்ளும் வேதனையாகின்றது. கடன் கொடுத்தவர் வாங்கினவர் இந்த கடன் கொடுத்தார்ல அவரை எண்ணும் போது அவரை எண்ணி கொடுக்க முடியலையேன்னு வருது. நண்பருக்குள் ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கும்போது எண்ணினால் என்ன செய்து விக்கல் ஆகுது. அப்ப நன்மை பயக்குது. இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கும்போது நண்பன் என்ற நிலையில்
நீங்க பரிவான நிலைகளை பேசிட்டு இருக்கும்போது நமக்கு நல்ல நிலையில் உதவி செய்தாரு அப்படி நாம எண்ணி இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து 2 நாளைக்கு தபால் வரல அப்படின்னு சொன்னா அடிக்கடி தபால் வந்துகிட்டே இருக்கும். அந்த தபால் வரலன்னா என்னமோ ஏதோ நாமும் சோர்வடைவோம். இந்த சோர்வின் தன்மை அந்த நண்பனுக்கும் அவர் எண்ணி இருக்கும்போது அவர் முக்கியமான வேலைகளை செய்திருந்த சோர்வடைய செய்யும். அவர் எனக்கு கெடுதல் செய்தார் என்று எண்ணம் வரும் போகும்போது அதே உணர்ச்சியின் வேகம் கூடி அங்கு சிந்தனை செயல்படுத்த முடியாத நிலையாகும். இதே போல இந்த கடன் கொடுத்த அன்பின் நிலைகள் கொண்டு வேதனை கொண்டு அவர் கொடுக்கும். நல்ல மனுஷர் கொடுத்தா நம்ம கொடுக்க முடியாம போச்சு. ஆனால் இந்த கொடுக்க முடியாது போச்சுங்கிற நிலையில எண்ணும் போது இந்த வேதனை என்ற உணர்வு கொஞ்சம் எடுத்தன தலைவலி வரும், மேல் வலி வரும். அடுத்தாவது நினைச்சு இந்த வேலை செய்யற சம்பளம் குறையும். 8 மாசமா சேர்த்து கொடுத்துடலாம்னு நினைப்பாங்க. இந்த வேதனை என்ன செய்து அதிகமாகி அடுத்த மாசம் இது கொடுக்க முடியாத நிலையாகும். அப்ப அவர் கொடுக்க முடியலன்னு இந்த இயக்கத்தில் வரப்போகும்போது அவர் கைகால் குடைச்சலே அதிகமாகும். இவர் கைகால் குடைச்சல் ஆகும்போது கொடுக்க வேண்டும் என்று எண்ணும் எந்த நண்பரோ நம்மளுக்கு உதவி செய்தார் என்ற எண்ணத்தில் வரப்போகும்போது இதே உணர்வு அதிகமாக அங்கே. இப்படி ஒருவருக்கொருவர் மனிதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ராமாயணத்துல சிவதனுசு என்று சொல்வார்கள். நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இதை பாய்ச்சிய பின் இந்த உணர்வின் எண்ணங்களா பாய்ச்சும் போது இந்த அந்த உடல்ல உருவானது அது எப்படி பிறரை தாக்குகின்றது என்பதனை உணர்த்துவதற்காக சிவதனுசு என்றும் பரசுராமனுக்கும் ராமனுக்கும் சீதாராமனுக்கும் பரசுராமனுக்கும் சீதாராமன் என்றால் மகிழ்ச்சி என்ற உணர்வின் எண்ணங்கள். ஆகவே தீமை என்ற உணர்வுகள் சமப்படுத்தும் உணர்வு வரப்பும் போது உடல்ல விளைந்த நிலைகள் தான் உடல்ல இயக்கணுமோ மற்றொன்று வராதபடி அதை தடுக்க சமப்படுத்த இந்த உணர்வின் தன்மை எது சிவதனுசு. அப்ப விஷ்ணு தனுசு அப்படின்னா நம்ம உயிர் விஷ்ணு. இப்ப நான் விஷ்ணு தனுசு தான். பரசுராமனுக்கும் ராமனுக்கும் 2 பேருக்கும் சண்டை வரப்போகும்போது சண்டை வருதுன்னு சொல்லுவாங்க. ஆக நம் உடலை விளைந்தது சமப்படுத்தும் உனக்கு பல கோடி சரீரங்களை நீக்கி 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 நமது உடல் நஞ்சை மலமாக மாற்றி வெளிப்படுத்துகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நம் உடல் என்று வரக்கூடிய இந்த 6வது அறிவு தீமை என்ற உணர்வுகளை சமப்படுத்தும் நிலை வருகின்றது. இப்போ ஒரு திருடன் தன் உடலை எடுத்துட்டான்னா அது சிவதனுசு தான். அப்ப என்ன செய்யறான்? அவன் சமப்படுத்துவதற்காண்டி அந்த எண்ணங்கள் அந்த திருடி விட்டாலும் அதே நிலை எண்ணத்தை அங்கு செயல்படுத்துவான். நான் செய்யவே இல்லை என்று தனக்குள் சமப்படுத்தி இதை தன்னை தப்பித்துக் கொள்ள இந்த உணர்ச்சிகள் ஊன்றி இதை உணர்வு கொண்டு அவரை மாற்றி அமைக்க முயற்சிக்கும். ஒருவரை இதே போல ஒருவருக்கு இடையூறு செய்தாச்சு அப்படின்னு சொன்னா இது சிவதனுசு எனக்குள் வருது. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நான் தொல்லை கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சிவதனுசு என்ற நிலையில் இங்க உருவாக்கியாச்சுன்னா அவங்க யாருக்கு வேணாலும் இந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உடல்ல நான் திருட வேண்டும் என்ற உணர்வை எடுத்துக்கொண்டால் நீங்க என்னதான் இருந்தாலும் கூட அந்த பொருளை பார்த்த உடனே இந்த உணர்ச்சிகள் தூண்டி அந்த உணர்வின் செயலாக அதை திருட வைக்கும். ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஒருத்தரை கஷ்டப்படுத்த வேணும் என்னாச்சுன்னு இந்த சிவதனுசு என்ன செய்யும்? அவங்க எப்படியும் துன்படுத்தப்பட்டு அதன் உணர்வை தனக்குள் சமாதானப்படுத்தும். அப்பதான் அவங்களுக்கு அடங்கும். இப்ப வேதனையான உணர்வுகள் நமக்குள் எடுத்துக்கொண்டு அம்மம்மா அம்மம்மா அம்மம்மான்னு சொன்னா இது அடங்கும். அந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உடல்ல வலி இருக்க போகும்போது அடுத்து சிரிச்சு பேசினா என்ன ஆகும்? இதுக்கு அதுக்கும் போராது. உள்ளுக்கு அந்த வேதனையான உணர்வுகள் அதுக்கு சாப்பாடு கிடைக்கல இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் வெளியாகும். அப்ப அந்த வேதனைக்கு தக்க அந்த உணர்வை சுவாசிக்கும் போது இது அடங்கும். ஆனால் சிவதனுசு இப்படி நல்லதை செய்து கொண்டிருந்தாலும் கூட நம்ம தியான வழி அன்பர்களையும் கூட நினைக்கலாம். என பிறருக்கு தீமை செய்து கூட ஒரு மனம் எனக்குள்ள பக்குவப்படுத்தியாச்சுன்னா அதை செய்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்க தியான வழிக்கு வந்து இது எப்படி நம்ம தியானத்தில் எப்படி மீட்ட வேண்டும் என்று எண்ணுவாங்க. இந்த சிவதனுசு அந்த புத்தியை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து மீண்டது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதே சமயத்துல
பாம்பு என்ன செய்யுது? விஷத்தை பாய்ச்சி தான் ரசிக்குது. இப்ப இதனால் வேதனைப்படும் உணர்வுகளை கண்டு ரசித்தால் என்ன ஆகும்? இந்த நிலைகள் இங்கே அதிகமாக உருவாக்கி அதவே வளர்த்துக் கொள்ளும். இந்த மனிதனான பின் இன்று தனுசு கோடி பல உணர்வுகளிலிருந்து தப்பித்து கொண்ட நிலைதான் இங்க ராமேஸ்வரத்தில் தனுசு கோடின்னு வச்சிருப்பாங்க. இது கடைசி நிலை பெறக்கூடியது. தீமைகளை அகற்றி இந்த உடலுக்கு பின் நாம் இந்த உடலை விட்டு அணிந்த பின் அந்த கூடி நிலைகள் தான் கோடிக்கரை. இல்லைங்க, ராமேஸ்வரத்தை வச்சோம் கோடிக்கரை. அதனால் தனுசு கோடி. இப்ப நமக்குள் பல நிலை ஆனாலும் தீமைகளை வென்று நாம் ஒளியின் சரீரம் பெறுவதுதான் அங்க தனுசு கோடி என்ற நிலைகள் தெளிவாக இந்த இந்தியாவின் நிலைகள் வந்தாலும் கடைசி நிலை தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று கூறுவார்கள். நீ எல்லா ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தாலும் இந்த தனுஷ்கோடியில அந்த சாங்கியத்தை செய்தால்தான் உனக்கு புண்ணியம் என்று இப்படி சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஸ்தல வரலாறுகளை படித்து பார்த்தால் இது அரசர்களால் மாற்றப்பட்டது. ராமாயணத்துல பரசுராமருக்கும் ராமனுக்கும் சண்டை வரும்போது இவர் சிவதனுசு, இங்க விஷ்ணு தனுசு. நம்ம உயிர் விஷ்ணு. அப்ப நாம் என்ன செய்றோம்? இந்த விஷ்ணு எப்படி பல கோடி உணர்வுகளை நமக்குள் அது உருவாக்கியானோ அதே போல இந்த உயிரின் ஒளியாக நிலை பெற்றது துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வுகளை நாம் நுகர்ந்து இதில் உருவாக்கி நம் உடலுக்கு தீமை செய்தல்லவன் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த சீதா மகிழ்ச்சி என்ற உணர்வு கொண்டு போராகி இதை அடக்குதல் வேண்டும். அதனால்தான் அந்த துருவ தியானத்துல நாம் ஒவ்வொரு நாளும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை காலையில் நாம் எடுக்கணுங்கிறது. அந்த காலையில் நாம எடுத்து அந்த உணர்வின் சத்தை நம் உடல் முழுதுக்கும் பரப்ப வேண்டும் என்று எண்ணம். அப்ப நாமோ எப்படி ஒரு வேதனைப்படுத்துவனை உற்று பார்க்கும் போது அதை நாம் நினைவில் உரப்பும் போது இந்த வேதனை என்ற உணர்வை நம் நல்ல குணங்களில் அமைந்த பின் நீ தியானத்தில் உட்காரணும்னா முடியாது. ஏன்னா அந்த விஷயத்தின் தன்மை தான் அங்கு அதிகமாக சேர்கின்றது. இப்ப நாம் இதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் காலையில் இந்த துருவ தியானத்தை வழிபடுத்தி நமது வாழ்க்கையில் சிறு குறைகள் வந்தாலும் அந்த குறையின் உணர்வு நமக்குள் வளர்க்கிறாது தடைப்படுத்தி பழகுதல் வேண்டும். எப்படி தங்கம் நகை செய்ய செம்பும் பித்தளை இணைத்தே வேலை செய்கிறோம். மனிதன் வாழ்க்கையில் நல்லது கெட்டது என்ற உணர்வுகள் பட்ட பின் தான் நாம் விலகி செல்கின்றோம். நம்மை காக்க அந்த உணர்வுகளை செயல்படுத்துகின்றோம். ஆனால் தங்கம் நகை செய்த பின் திரவத்தை ஊற்றி எப்படி இந்த தங்கத்தை சுத்தப்படுத்துகின்றனரோ இதே போல நாம் பல கோடி சரீரங்களை துன்பங்களை அனுபவித்து அதிலிருந்து மீள வேண்டும் என்ற உணர்வு பெற்ற மனிதனான நாம் தீமையிலிருந்து மீளும் உணர்வுகளை எடுத்தல் வேண்டும். நமது நண்பர்களாக இருப்பினும் அவர்கள் தீமை என்ற நிலை பெற்ற பின் அந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நிலையில் வருதல் வேண்டும். அவ்வாறு நாம் எண்ணினோம் என்றால் அந்த நண்பனுக்கு வரும் தீமையிலிருந்து அது விலக வேண்டும் என்றால் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். நண்பன் வேதனைப்படுகின்றான், துயரப்படுகின்றான், கஷ்டப்படுகிறான் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். அதன் உணர்வை நாம் நுகர்ந்தால் என்ன செய்யும்? நாம் அதுவாகி விடுகின்றோம். நண்பனுக்கு கஷ்டம் வரும்போது நண்பனின் நிலைக்கு நாம் நமது உணர்வும் செயலாக்க தொடங்கி விடுகின்றது. அப்போது நாம் என்ன வேண்டும்? அவர் உடலில் உள்ள சிவதனுசு இத்தகைய நிலை செய்கின்றது. அந்த விஷ்ணு தனுசு என்ற நிலையில் உயிரால் உணர்வால் ஒளியாக மாற்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் இது விஷ்ணு தனுசு. சிவதனுசை இந்த விஷ்ணு தனுசால் அதை அடக்குதல் வேண்டும்.
ஏனென்றால் உயிரிழந்த உணர்வுகள் உடலுக்குள் சென்ற பின் நம்மை தவறு செய்யும், தவறான பாதையில் செல்லும். அதே சமயத்தில் நண்பன் என்ற நிலையில் வேதனையான உணர்வுகள் நாம் நுகரும். இத்தகைய நிலைகள் எல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் பெற வேண்டும் என்றால் இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள், தீமைகளை நமக்குள் வராது தடுக்கும். அதனால்தான் இந்த விஷ்ணு தனுசு என்ற ராமாயணத்தில் தெளிவாக பரசுராமனுக்கும் ராமனுக்கும் எப்படி போர் நடந்தது என்று. ஏனால் உடல் எடுத்து நாம் வாழும்போது இந்த உடலில் எதனின் உணர்வு வருகின்றதோ அதை காக்கதான் நம் நினைவுகள் வருகின்றது. ஆனாலும் ஒரு வேதனைப்படுவன் உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் அது வாலியாகி விடுகின்றது. அந்த வாலி என்ற உணர்வுகள் நம் உடலுக்குள் நல்ல அணுக்களை சேர்த்துக் கொண்ட பின் அந்த விஷத்தின் தன்மை கொண்டு நம் உடலை சேர்த்து விட்டால், அந்த அணுக்களை சேர்த்து விட்டால் அந்த வலிமை கொண்டு நல்ல குணங்களை செயலற்றதாகவும் மாற்றிவிடும். அவ்வாறு சிறுக சிறுக நாம் மாற்றிவிட்டால் சிறுக சிறுக வேதனை என்ற உணர்வு மாற மாற நாம் இன்று மனிதனாக உருவாக்கிய இந்த உணர்வு பூரா விஷத்தின் தன்மை கொண்டு மாறிவிடும். ஆகவே இந்த விஷ்ணு தனுசு என்ற நிலையில் நாம் இந்த உணர்வின் தன்மை வேதனை என்ற உணர்வுகள் ஆகிவிட்டால் நாம் வேதனையாக நண்பனுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ நாம் சொல்லும்போது என் உடல் எப்படி இருக்கு, என் கஷ்டத்தை எப்படி இருக்கு, எனக்கு துன்பமா இருக்கு, இந்த விளைந்த உணர்வுகள் கேட்கும் போது கேட்பொரு உணர்வுகளை தாக்க செய்கின்றது. வேதனை சொல்லும்போது யாருக்கு சிவதனுசு நீங்க கேட்பொரு உணர்வின் தாக்க செய்கின்றது, உங்களையும் என்னைக்கு வீழ்ச்சி அடை செய்கின்றது. அதனால சிவதனுசு என்ற நிலைகளில் அதை சமப்படுத்த எண்ணுகின்றான். வேதனை என்ற உணர்வு இங்கே வருகின்றது. ஆக அந்த வாலி என்ற உணர்வுகள் இந்த நல்ல குணத்தின் வலிமையை எடுத்துக்கொள்கின்றது. அப்ப அந்த வாலி என்ற உணர்வுகள் நம் உடலுக்கு புகாத அதை தடுத்து பழகுதல் வேண்டும். இதுக்குதான் ராமாயணத்துல ராமன் வாலியை மறைந்திருந்து தாக்கினான் என்று தெளிவாக கூறப்படுகின்றது. இப்போ ஒரு வேதனைப்படும் உணர்வினை நுகர்ந்தால் அது வாலியாகி விடுகின்றது. அந்த வாலி என்ற உணர்வு நம் உடலுக்குள் போகாது முதல்ல தடுத்து பழகுதல் வேண்டும். அப்போது எப்படி தடுக்க வேண்டும்? அந்த வேதனைப்படுவதை பார்த்தால் ஈஸ்வரா என்று நம்முடைய உயிர் வேதனைப்படுகிற அந்த உணர்வுகள் நம் உயிரை பெற்ற பின் அந்த உணர்வு உணர்ச்சிகளாக நம்மை மாற்றுகின்றது. உடனே அதன் அலைக்கு செல்லாதபடி அந்த நண்பனை காக்க வேண்டும் என்றால் நாம் இந்த வலு பெற வேண்டும். உதாரணமாக நண்பன் ஒரு குழியில் விழுந்து விடுகின்றான் என்று பதட்டத்தில் நாம் சிந்தனை குறைந்தால் நாம் அவனுடைய பதற்றத்தை கொண்டு நாம் பதறி அவனை கை கொடுத்து தூக்க வேண்டும் என்றால் அவன் பதற்றத்தில் இழுத்தான் என்றால் நாம் அந்த குழிக்குள்ள தான் விழுகணும். அவனையும் நீட்ட முடியாது, நாமும் அந்த நிலைக்கு சென்று விடும். இதை போன்றுதான் வேதனை என்ற உணர்வு வரப்படும் போது பதட்டம் என்ற நிலைகள் வந்தால் அதை நாம் எப்படி காக்க வேண்டும் என்பதை தான் இந்த ராமாயணத்தில் இந்த வேதனை என்ற உணர்வு உடலுக்குள் போகாதபடி தடுத்து நிறுத்தல் வேண்டும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இந்த புருவ மத்தியில் தான் நம் உயிர் இயங்குகின்றது. இப்ப இந்த கண்ணின் நிலைவை இங்கே திருப்பப்படும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இங்கே இணைத்த பின் இங்கே தடுக்கப்படுகின்றது. அப்ப அந்த வேதனையான உணர்வு இங்கே நிறுத்தப்படுகின்றது. அப்போ துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்ற உடலுக்குள் இது பரவ செய்யப்படும் அது வலிமை பெறுகின்றது. இந்த வலிமை பெற்ற பின் இந்த மனம் வந்த பின் இதை பிளந்து தள்ளுகின்றது. ஆக இதனுடைய வலு கேடை கூட நம்முடைய ஈர்ப்பை கடந்து வெளியே சென்று சூரியன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் சென்று விடுகின்றது. நமது ஆன்மா தூய்மையாகின்றது. அப்போது நாம் எதை செய்ய வேண்டும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், அந்த நண்பன் பெற வேண்டும். அவன் உடல்ல அறியாது சேர்ந்த தீய வினைகள் நீங்க வேண்டும், உடல்நலம் பெற வேண்டும், மனபலம் பெற வேண்டும், அவன் எழுந்து அவன் நல்ல நிலை ஆரோக்கிய நிலை பெற வேண்டும் என்று இங்கே சமைத்தல் வேண்டும். அப்ப அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அந்த கருத்தன்மை அடைகின்றது. அப்ப அதுக்கப்புறம் நீ நல்லா இருப்பப்ப உனக்கு நல்லபடி இருப்பேன் என்று நாம் சொல்லணும். அதுக்கு வேண்டிய உதவிகளை நாம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் சொன்ன உடனே பதறித்து ஒரே செய்தி இந்த உணர்வு நமக்குள். அதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவா என்றாய்.
நண்பனுக்கு அந்த அருளி பெற வேண்டும், அவன் நலம் பெற வேண்டும் என்று உணர்வானால் நாம் அதுவாகி அந்த சொல் அவனை காக்கின்றது, நம்மையும் காக்கின்றது. வேதனை என்ற உணர்வு நாம் எடுத்து நண்பனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்றால் நாம் அதுவாகவே ஆயிடும். நாம் ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம். அவர் உடல்ல விளைந்த உணர்வுகள் நாம் கேட்கப்படும் போது நம் உடலையும் அதே உணர்வு ஓம் நமச்சிவாய நம் உடலாக மாற்றுவேன். மீண்டும் சிவாய நம்ம உனக்கு இப்படி ஆயிப்போச்சா என்று திரும்ப அதைத்தான் சொல்ல செய்யுமே தவிர நல்ல உணர்வுகளை இது ஊட்டாது. ஆகவே மனிதனின் வாழ்க்கையில் நம்மை எரியாது இயக்கும் இந்த உணர்வுகளிலிருந்து நாம் மீளுதல் வேண்டும். தியான வழிக்கு வரோம் அப்படின்னு சொன்னா குறைகள் நம்மை எப்படி தாக்குகின்றது, குறைகளிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்று எண்ணுவது, இதுக்குத்தான் நம்ம சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். அப்ப தியான வழிக்கு வந்தும் இதை செய்துவிட்டு நாம பிறருக்கு துன்பத்தை ஊற்றும் நிலையோ துயர்ப்படும் நிலையை ஊற்றினால் அதுல என்ன பலன் இருக்குது? ஆகவே இதை நாம் நம்மை அறிதல் வேண்டும். பிறருக்கு துன்பமூட்டும் உணர்வு நமக்குள் தோன்றுமையானால் அதை நாம் உள்புகாது தடுத்து பழகுதல் வேண்டும். ஆக அந்த உள்புகாது தடுத்து நாம் பழகினால் நமக்குள் தீமை என்ற உணர்வு வராது, நாம தடுக்க முடியும். அப்போ தடுப்பது எவ்வாறு என்று நாம் இப்போ சொன்னோம் அல்லவா? இதே போல அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உணர்வை நீங்க நிலைநிறுத்திட வேண்டும். அப்போ நமக்குள் அந்த பண்பும் அன்பும் பரவ வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். நான் சொல்லிட்டு வரும்போது நீங்க நினைப்பீங்க, நாங்க நினைக்கிறோம் அடுத்தவன் துன்பப்படுத்தலும் துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கு வினாக்களை எழுப்பாங்க. இப்ப வீட்டுல தேடு வந்துருச்சுன்னா என்ன பண்றோம்? நாம விட்டுட்டாச்சுன்னு சும்மா இருக்குமா? அது கொட்டதான் செய்யும். அதை கொட்டுனா கொட்டிடும் சொல்ல அடிச்சா என்ன செய்யுது? அந்த உயிர் நமக்குள்ள வந்துடும், அது மனிதனாக பிறக்கும். தேளை நாம் அடிச்சோம்னா நமக்குள்ள வந்துடுது உயிர். மான புலி அடிச்சா மான உயிர் ஆத்மா புலிக்குள்ள போய் புலியா மாறுது. இப்ப நாம் மனிதனாகவே வந்துடும். அப்போ இப்பேற்பட்ட தவறுகள் செய்வரை அந்த தவறின் நிலைகளிலேயே இருக்கின்ற அரசாங்கம் இருக்குது. அதனை ஒப்படைத்து விட்டோம் என்றால் அதுக்குண்டான விடைகள் கிடைக்கின்றது. அவருக்கு நல்ல புத்தி வரணும் நம்மளுடைய சொந்தமாகின்றது. மீண்டு வருவது என்றால் இதற்கென்று அரசாங்கம் இருக்குது, அங்க கொண்டு ஒப்படைச்சிட்டீங்கன்னா அதுக்குண்டான விடைகள் அங்கேயும் கிடைச்சிடும். ஏன்னா நீங்க கொஞ்சம் பொறுத்திருந்தீங்கன்னா பாப்போமே அப்படிங்கிற நிலைகள், இந்த விஷத்தன்மை கொண்ட நிலைகள் சில குடும்பங்கள்ல இந்த தியானத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில தொல்லைகள் கொடுப்பவர் பலர் உண்டு. தியானத்துக்கு வராதவர்களும் சில நேரங்களில் தொல்லைகளை கொடுப்பார்கள். அந்த தொல்லைகள் கொடுக்கும் உணர்வுகளை நமக்குள் வளர்த்திராது தடைப்படுத்தி பழகுதல் வேண்டும். அவர்கள் எதை செய்கின்றனரோ அதை நுகரப்படும் போது அதே உணர்வுகள் நமக்குள் விளைந்து நாமும் அதுவாயிரும். ஆகையினால் அத்தகைய உணர்வை நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும். சும்மா நீங்க பேசாம இருந்துகிட்டே இருந்த என்ன நினைச்சுவாங்க, இவர் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க சொல்லி தப்பு பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். இன்றைக்கு உலகம் அப்படித்தான். அவர் என்ன செய்ய தியான வழியில இருக்கிறாங்க அப்படின்னு இப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க. செய்யறது அப்படி செய்யறாங்க, ஏன் அந்த மாதிரி செய்யறாங்க, என்ன பாரு நம்மளுக்கு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த உணர்வுகள் எதை நுகர்கின்றமோ அதை தான் இயக்குகின்றது. நமது வாழ்க்கையில் இந்த உடல் பற்று அல்லாது நாம் எப்போதுமே இந்த உடலுக்கு பின் இந்த உயிர் எப்படி ஒளியானதோ இதே போல அந்த ஒளியின் உணர்வை நாம் நுகர்வதே நமது வாழ்க்கையாக அமைதல் வேண்டும். வேதனை, வெறுப்பு, சங்கடம், சலிப்பு, கோபம், குரோதம் இவைகளை நாம் வளர்த்து கொண்டால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு இன்று நாம் உடலிலே அதன்படி இந்த உடல்கள் மாற்றம், அதற்கு தக்க உடலின் நோய், அதற்கு தக்க வேதனைகள் இப்படி எல்லாம் உருவாக்கப்பட்டு நாம் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் எதை நுகர்கின்றோமோ அதை உருவாக்குகின்றது நமது உயிர். அந்த உருவாக்கிய அனுபவம் மீண்டும் அதே உணர்ச்சியை தூண்டி தன் எனர்ஜி அதை பெருக்கும். அதன் உணர்வு எந்த அளவுக்கு பெருக்குகின்றதோ, வேதனை வேதனை என்றால் அடுத்து பாம்பும் பெருப்பது நிச்சயம்,
கோபம் கொடூரமான நிலைகள் தாக்கும் உணர்ச்சிகளை தனக்குள் எடுத்தால் அடுத்த புலி என்பது உறுதி. அதில் ஒவ்வொன்றும் பழிதீக்கும் நின்று, அதாவது பழிதீக்கும் உணர்வுடன் இருக்கும் நரிகளும் உண்டு. எப்படி அவன் எப்படியும் கொலை செய்யணும் மறைந்திருந்து தாக்கக்கூடிய உணர்வு போது நரியாக பிறப்பர். பாம்பென்ற நிலைகள் வரப்போகும்போது சீறி தாக்கும் நல்ல பாம்பு அது விஷத்தை கூட சாப்பிடலாம். ஆனா மேலே தீண்டப்படும் போது அந்த ரத்தத்தில் கலக்கும் போதுதான் அது விஷத்தின் தன்மை மாறுகின்றது. ஆனால் அந்த விஷத்தை நாம் உணவாக உட்கொண்டால் நமது உடல் ஜீரணித்து அந்த உணர்வின் தன்மை உடலில் பரப்பும் போது அதை சாப்பிட்டு பழகிவிட்டால் பாம்பு தீண்டினால் பாம்பு சாகும். பாம்பு அதே உடலை நாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வளர்த்துக்கிட்டா போறோம். ரெண்டாவது பாம்பு கடிச்சான்னா அது செத்து போகும். என்ன விஷம் அதை தாக்கும். ஏன்னா இதை போல இன்றைய உணர்வுகளில் நாம் விஞ்ஞான நிலைகளில் நாம் தெளிவாக தெரிந்துள்ளோம். விஞ்ஞானம் தெளிவாக காட்டுகின்றது. இந்த விஞ்ஞான உலகில் வாழும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை நமது குரு காட்டிய அறுவழியில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கொடுக்கின்றோம். மாதம் மாதம் உயிரை கடவுளை வெளிப்படுத்துகின்றோம். அதை நாம் படித்து இந்த வாழ்க்கையில் தீமை என்ற நிலையில் கொண்டு விஷ்ணு என்ற தனுசை கொண்டு நமக்குள் வரும் சிவதனுசை அடக்கி பழகுதல் வேண்டும். இந்த உடல்ல வருவது சிவதனுசு. ஆக பேரருள் என்ற உணர்வின் தன்மையை நாம் உயிரால் எண்ணப்பட்ட அந்த உணர்வின் உணர்ச்சிகளை உடலுக்குள் செலுத்தி தீமை என்ற உணர்வுகளை நமக்குள் அடக்கி பழகுதல் வேண்டும்.